யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதில்லை. சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினதே இல்லை. சவுல் எப்பவுமே ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சிருப்பாரு. பார்க்குற பராக்கிரமசாலிகளை உடனே தான் பக்கம் சேர்த்துக்கிடுவாரு. நினைச்சதை சாதிச்சே ஆகணும்னு நினைக்கிறவர் சவுல். கூட்டம் கலையிற மாதிரி இருக்கு, சாமுவேல் தீர்க்கதரிசி இன்னும் வரல, உடனே தானே பலி செலுத்த துணிஞ்சவர். ஆண்டவர் வேண்டாம்னு சொன்ன பிறகும் ஆசைப்பட்டதை தனக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த சவுல். சிலர் இப்படித்தான் தன் நினைக்கிறத சாதிக்கிறதுக்காக திறமை உள்ளவங்க, காசு உள்ள ஆட்களை பார்த்து பக்கத்தில் வச்சுக்கிடுவாங்க. கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணிட்டு காரியம் முடிஞ்ச உடனே கலட்டி விட்டுருவாங்க. சவுல் இப்படின்னா மகன் யோனத்தான் வேற மாதிரி. அவன் கூட்டம் சேர்க்கல, ஒருத்தனை மாத்திரம் கூட்டிட்டு ஒத்த ஆளா பெலிஸ்தியரோட கோட்டைக்குள்ள தைரியமா நுழைஞ்சவன். சிலர் பார்க்க ஒல்லி குச்சி மாதிரி இருப்பாங்க, ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற தைரியம் எதையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. சிலர் பார்க்க முரடா தெரிவாங்க, பழகுனா குழந்தை மாதிரி பேசுவாங்க, பயந்தாங்குழியா இருப்பாங்க. ஆளை பார்த்து எடை போடவே கூடாது. சிலர் எப்பவுமே படைகளோட தெரிவாங்க, சிலர் சோலோ தான், தனியாவே செயல்படுவாங்க. சிலர் பணத்தை நம்புவாங்க, சிலர் கூட்டத்தை நம்புவாங்க. முன் வச்ச கால பின் வச்சதே கிடையாதுன்னு சிலரோட டயலாக் எல்லாம் கேட்டிருப்போம். தனியாவோ கூட்டமாவோ கர்த்தருடைய விருப்பப்படி கர்த்தரோடு செயல்பட்டா வெற்றி தான். கர்த்தருடைய பிள்ளைகள் தனியா இருந்தாலும் சிங்கத்தை போல தைரியமா இருப்பாங்க. யோனத்தான் எதிரிகளோட கோட்டைக்குள்ள தனியா தான் போனான், ஆனா பயப்படல. அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லைன்னு கர்த்தரை தான் நம்பி போனான்னு தான் வசனம் சொல்லுது. தன்னோட வில்ல நம்பல, கர்த்தரை நம்பினான். எலிசாவும் தனி ஆள் தான். சீரிய படையே உன சுத்தி வளைச்சப்ப கூட பதட்டமே இல்லாம இருந்தாரு. பயந்து போய் வந்த வேலைக்காரங்கிட்ட அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், கொஞ்சம் கண்ணை திறந்து பாருன்னு சொல்லுவாரு. கர்த்தரோடு இருக்கிறவங்க பயமுறுத்தலுக்கெல்லாம் பின்வாங்கிறவங்க கிடையாது. கர்த்தருடைய வேலையை அவங்க பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படுவாங்க. ஒரு இடத்துல பேதுரு பட்டயத்தை எடுக்கும்போது இயேசு சொல்வாரு, இப்போ நான் பிதா கிட்ட சொன்னா ஆயிரக்கணக்கான தூதர்களை உடனே அனுப்புவார் தெரியுமான்னு. தனி ஆளோ கூட்டமோ ஆண்டவரோடு இருந்தோம்னா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா வில்லோ பட்டயமோ பணமோ திறமையோ பயன்படத்தான் செய்யும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு தான் வசனம் சொல்லுது. பணத்தை வச்சு சாதிச்சிருவேன், பலம் இருக்கு, திறமை இருக்குன்னு காலை முன்னாடி வச்சோம்னா நல்லா போற மாதிரி தான் இருக்கும், ஆனா முடிவு பரிதாபம் தான். கர்த்தர் சவுலை விட்டு விலகின பிறகும் ராஜ வாழ்க்கை தொடரத்தான் செஞ்சுது, ஆனா நீடிக்கல. எந்த பட்டயத்தால எதிரிகளை பந்தாடினானோ அதே பட்டயத்துக்கு மேல விழுந்துதான் சாக வேண்டிய நிலைமை. கர்த்தர் இல்லாத எதுவுமே நம்மளை வாழ வைக்காது. வாழ்ற மாதிரி தெரிஞ்சாலும் கடைசியில சாகடிக்கும். காலை முன் வைக்கிறது பெருசு இல்லை, கர்த்தருடைய விருப்பப்படி வைக்கணும், கர்த்தரோடு வைக்கணும்.